Hello friends, welcome to Namo Tailor. இன்னைக்கு வீடியோல snap button machine எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஓபன் பண்ணறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கிங். இதோட பேக்கிங்க ரிமூவ் பண்ணக்க அப்புறம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கிங்க ரிமூவ் பண்ணக்க அப்புறம் இந்த மாதிரி அதுக்கான பட்டன்ஸும் பிரஸ் பட்டன் பண்றதுக்கு அந்த மிஷினும் வந்து கொடுத்திருப்பாங்க. லாக்ல தான் இருக்கும். இந்த லாக்கை வந்து எப்படி பிரஸ் பண்ணி எடுக்கணும்னா நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த லாக் எடுக்கும்போது தான் வரும். நீங்க லைட்டா எடுக்கும்போது வராது. திரும்பி நீங்க லாக் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா திரும்பி அந்த ஹேண்டில் அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. கரெக்ட்டா லாக் ஆயிடும். திரும்பி ரிலீஸ் ஆகாது. நீங்களே எடுத்து விட்டா மட்டும் தான் இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரஸ் பட்டனை நம்ம கரெக்ட்டா வந்து ரெண்டு போர்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்னு லாக் பண்றதுக்கான போர்ஷனும் இன்னொரு போர்ஷன் பாத்தீங்கன்னாக்க நம்ம அந்த ஹோல்ஸ்ல கரெக்ட்டா மாட்றதுக்கான போர்ஷனும் இருக்கும். இந்த ரெண்டுமே எப்படி கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணனும்னு பாருங்க. ஒரு போர்ஷன்ல ஹோல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த போர்ஷன்ல இந்த பிரஸ் பட்டன்ல இருக்க ஒரு லாக் பாயிண்ட வந்து கரெக்ட்டா கீழ பார்த்த மாதிரி வச்சு லாக் பண்ணிடுங்க. ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னாக்க முள்ளு மாதிரி ஒரு பகுதி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பட்டன்ல முள்ளு மாதிரி இருக்கும். அந்த போர்ஷன்ல கரெக்ட்டா வந்து இப்போ எடுத்துர்க்க இந்த போர்ஷனை வந்து கரெக்ட்டா இன்சர்ட் பண்ணனும். நான் வெச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து வெச்சிடுங்க. புஷ் மாதிரி இந்த ஒயிட் கலர்ல இருக்குல அந்த போர்ஷன் வந்து கரெக்ட்டா நம்ம வைக்கிற பட்டன் போர்ஷனை grip-ஆ பிடிச்சுக்கும். அதுக்கு தான் இந்த புஷ் ரெண்டு ஒயிட் கலர்ல கொடுத்திருக்காங்க. இந்த போர்ஷன்ல கரெக்ட்டா வெச்சக்க அப்புறமா ஃபேப்ரிக்ல எப்படி நம்ம பிரஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னாக்க நீங்க எந்த சைடு வைக்கணும்னு பாத்துக்கோங்க. ரைட் சைடு ராங் சைடு பாத்துக்கோங்க. நம்ம ப்лауஸ்லலாம் ஊக்கை கட்டுவோம்ல அதே மாதிரி தான் இந்த போர்ஷன்லயும் ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பிரஸ் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து லாக் ஆயிடும். நீங்க லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விட்டுற கூடாது. நல்ல ஸ்ட்ராங்கா வந்து பிரஸ் பண்ணும்போது தான் கரெக்ட்டா அந்த கிளாத்ல வந்து சீட் ஆகி கரெக்ட்டா வந்து உட்காரும். நீங்க லைட்டா விட்டுட்டீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆயிடும். அந்த பட்டனே பாத்தீங்கன்னாக்க வேஸ்ட் ஆயிடும். நல்லா அழுத்தி பிடிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி கரெக்ட்டா வந்து உட்கார்ந்துரும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம முடிச்சாச்சு. இதோட ஆப்போசிட் சைடு வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். கீழ வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்திருக்க போர்ஷன்ல நம்ம கரெக்ட்டா அந்த நல்ல பக்கமும் ஆப்போசிட் சைடுல முள்ளு மாதிரி இருக்கும். அந்த போர்ஷனை வந்து வைக்கணும். இந்த மாதிரி கரெக்ட்டா வந்து வெச்சுக்கோங்க. இப்போ நான் முள்ளு பகுதி தான் வச்சிருக்கேன். ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னாக்க இதோட லாக் பண்ற போர்ஷன்ல நான் உங்களுக்கு கரெக்ட்டா வெச்சு காமிக்கிறேன் பாருங்க அந்த புஷ்ல. இந்த மாதிரி கரெக்ட்டா சீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெச்சக்க அப்புறமா நம்ம இப்போ கிளாத்ல வச்சு லாக் பண்ண போறோம். கிளாத்ல கரெக்ட்டா நம்ம மார்க் பண்ண போர்ஷனுக்கு ஆப்போசிட் சைடுல நம்ம இந்த மாதிரி அந்த லாக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா சீட் ஆயிடும். லைட்டா வந்து பிரஸ் பண்ணாதீங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து எந்த அளவுக்கு நீங்க பிரஷர் கொடுத்து அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பட்டன் வந்து கரெக்ட்டா வந்து லாக் ஆயிடும். இந்த மாதிரி லாக் ஆனா மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இல்லனா நீங்க ஒரு வாட்டி போட்டு கழட்டினாலே கையோட வந்துரும். நீங்க லாக் பண்றதுல தான் இருக்கு இந்த பிரஸ் பட்டனோட அந்த குவாலிட்டியே. இப்போ பாத்தீங்கன்னாக்க ரெண்டு சைடு நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. நான் லாக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டா லாக் பண்ண முடியும். கழட்டும்போதும் கிளாத்தை மட்டும் இழுக்காம இந்த பட்டனையும் சேர்த்து நம்ம கழட்டும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பிரஸ் பட்டன் போட்டுட்டு நம்ம கழட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். குழந்தைங்க ட்ரெஸ்லலாம் நம்ம இந்த மாதிரி பிரஸ் பட்டனை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம ஈஸியா கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னாக்க பிரஸ் பட்டனை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து கரெக்ட்டா அந்த பட்டனை வந்து பிளேஸ் பண்ணி எப்படி நம்ம கிளாத்ல வந்து பிரஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.